என்ற அடைமொழி பெற்ற ஒரே ஊர் எங்கள் சிவகங்கை சீமை மட்டும்தான். அப்படிப்பட்ட வீரமும் ஈரமும் நிறைந்த இந்த சிவகங்கை சீமை, இங்கே நாங்கள் பேசுவது எங்களுக்கு கிடைத்த பெருமை. காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். நாங்கள் மற்ற சக உயிர்களை நேசிப்போம், அதையும் தாண்டி இந்த உலகத்தில் உள்ள அத்தனை உயிர்களை நேசிக்கக்கூடியவர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. மற்ற உயிர்களை நேசிக்கும் போது அதே மாதிரி ஒரு மனிதன் தன்னைத்தான் நேசிப்பதும் மனித நேயம். மற்றவங்களை நேசிக்கணும், அதுவும் சரிதான். யார் ஒருத்தன் தன்னையும் நேசித்து மற்றவங்க கிட்ட அன்பா நடக்கிறானோ அவங்கிட்ட தான் இறைவன் குடியிருக்கிறான். கர்ணன்களும் வள்ளல்களும் வாழ்ந்த பூமி நம்முடைய பூமி. கவிதாயினி, இவளின் கவிதைகள் சொல்லாற்றல் மிகுந்தவை. சொல் பேரரசி உங்கள் முன்னே தன் அணி தலைமையாக உரையாற்ற இருக்கிறார். அவரை மாண்போடு இச்சபைக்கு வரவேற்பதில் மகிழ்வு கொள்கிறேன். அனைவருக்கும் அன்பான வணக்கம். வேலையிலே மனசு வச்சோம் முத்துமாரி, இப்போ வெற்றி கொடி நாட்டுகிறோம் முத்துமாரி. ஆலமரம் போல் இருக்கும் எங்கள் கூட்டம், எம்மை ஆதரித்து வாழ்த்துதடி முத்துமாரி என்று எல்லாம் அல்ல காவலர் குடியிருப்பு மகா மாரியம்மன் அருளை வேண்டி அவருடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் என்று வணங்கி, நல்லதொரு மேடை அமைத்து தந்த ஊர் பொதுமக்களுக்கும் விழா குழுவினருக்கும், இன்றைய நிகழ்வின் உபயதாரர் மாண்புமிகு KR பெரியகருப்பன் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் எங்களுடைய அக்கினி பூக்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியினையும் வணக்கத்தையும் உறுத்தாக்கிக் கொள்கிறோம். திருவாரூர் தேரழகு, திருவிடைமருதூர் விளக்கழகு, வேதாரண்யம் விளக்கழகு, திருவிடைமருதூர் திரு அழகு, மன்னார்குடி மதில் அழகு. ஆனால் இந்த சிவகங்கைக்கு எது அழகு தெரியுமா? இந்த சிவகங்கைக்கு அழகே மனிதநேயமிக்க மனங்கள் தான் அழகு. நடுவர் அவர்களே, இன்னொரு சிறப்பு ஒன்று சிவகங்கைக்கு இருக்கு. என்ன தெரியுமா? எந்த ஊருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு. சீமை என்ற அடைமொழி பெற்ற ஒரே ஊர் எங்கள் சிவகங்கை சீமை மட்டும்தான். அப்படிப்பட்ட வீரமும் ஈரமும் நிறைந்த இந்த சிவகங்கை சீமை, இங்கே நாங்கள் பேசுவது எங்களுக்கு கிடைத்த பெருமை. என்னுடைய அன்பு தோழி மாலா, உன்னுடைய காந்த குரலுக்கு வேறு ஒரு ஆளா. அன்பு தோழி மாலா, உன்னுடைய காந்த குரலுக்கு இணை வேறு ஒரு ஆளா. பட்டிமன்ற நடுவர்களே நீ ஒரு தாதா, பட்டிமன்ற நடுவர்கள் நீ ஒரு தாதா, எங்கள் அணிக்கே உன் தீர்ப்பை அள்ளி தாதா. இரு அணியின் அறிவார்ந்த பேச்சார் பெருமக்களே, இன்றைய தலைப்பு என்ன? இன்றைய சூழலில் மனித நேயம் வளர்கிறதா தளர்கிறதா? இதான கேள்வி. இதில் என்ன சந்தேகம்? இப்படிப்பட்ட ஒரு பெருமை மிகுந்த ஊரில், பெருமை மிக்க மேடையில், இப்படி ஒரு கோவில் திருவிழாவில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு எப்படி சொல்லலாம்? மனிதநேயம் இல்லைன்னு எப்படி சொல்லலாம்? நாங்கள் எல்லாம் 10 நாள் திருவிழாவை போட்டு ஊரெல்லாம் ஒன்று கூடி சொந்த பந்தம் எல்லாத்தையும் அழைச்சி ஒன்றாக கூடி இவ்வளோ சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னா இதுதான் மனிதநேயம். நம்ம மட்டும் அன்பாக இருக்க சந்தோஷமாக இருக்க மனிதநேயம் எல்லாரையும் கூப்பிட்டு வைக்கிற மத்தியா. இப்போ கோவிலில் சாமி கும்பிடும்போது பார்த்தோம், இங்கே பெண்கள் எல்லாம் கும்மி அடித்தாங்க. எவ்வளோ தெரியுமா நல்லா இருந்தது. அந்த மனிதநேயம்ங்கிறது மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்தி நம்மளும் சந்தோஷமாக இருக்கும் இல்லையா, அதுவும் ஒரு மனிதநேயம் தான். இறைநெறியின் தத்துவமே மனித நேயம்தான். அந்த இறைநெறி இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் மனித நேயம்ங்கிறது இன்றைக்கு தழைத்து கொண்டே இருக்கிறது. அப்பா நான் வேண்டுதல் கேட்டு ஆரியூருக்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும் என்று சொன்னார் அல்லவா. இந்த உயிர்களுக்கு எல்லாரும் அன்பா இருக்கணும்னா நம்முடைய மனசுல அந்த ஈரம் இருக்கணும். கன்றின் குரலும் கன்னி தமிழும் சொல்லும் வார்த்தை அம்மா அம்மா, கருணை தேடி அழையும் உயிர்கள் உருகும் வார்த்தை அம்மா அம்மா. எந்த மனதில் பாசம் உண்டோ அந்த மனமே அம்மா அம்மா. அப்படி தாய் தான் இந்த மனித நேயத்தை வளர்க்கக்கூடிய ஒரே ஆள் யாருன்னு கேட்டால் தாய் தான். அந்த தாயிடம் இருந்து தான் நம்ம மனித நேயத்தை ஒவ்வொரு குழந்தையும் கற்றுக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம ஊடகங்கள் இருக்கிறதுனால நிறைய நிகழ்ச்சிகளை பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். ஒரு இளைஞன் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு எழுந்துச்சு நடக்க முடியாது, எந்த வேலையுமே செய்ய முடியாது, யாருமே ஆதரவு இல்லாத நிலையில் அவங்களோட அம்மாவை இந்த தோளில் சுமந்துக்கிட்டே தெருவா அவனோட வேலை செஞ்சுக்கிட்டு பழச்சிக்கிட்டு இருந்தான். இதை விட மனித நேயத்தை மிக்கதை நம்ம எங்கே போய் தேட முடியும்? அதே மாதிரி தூய உள்ளம் சொல்கிறோம் இல்லையா, அந்த தூய உள்ளம் தன்னலமற்ற ஒரே உள்ளம் தாய் உள்ளம் தான்.
தூய உள்ளம் அன்புள்ளம் தொல்லுலக மக்கள் எல்லாம் ஒன்றே என்னும் தாயிரம் தனிலென்றோ தன்னலம் இல்லாத தன்மை இருக்குது. அந்த தன்னலம் இல்லாத தன்மை இருக்கிறதுனால தான் இந்த உலகத்தில் இன்றைக்கு மனிதநேயம் விளாண்டுக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, மனிதநேயம் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறனால மட்டும் ஒன்றும் நடக்க போகிறதில்லை. இப்போ கொரோனா காலகட்டமாக இருந்தாலும் சரி, கஜா புயல் காலகட்டமாக இருந்தாலும் சரி, இந்த சென்னையில் நடந்த வெள்ளம் நடந்துச்சு இல்லையா, மழை பெஞ்சு வெள்ளம் வந்துச்சு இல்லையா, அந்த காலகட்டங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள், இப்போ எத்தனையோ இளைஞர்கள் உதவி செஞ்சவங்கெல்லாம் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்வாங்க. இதையும் வேற எங்கேயும் போக வேண்டாம். இந்த எதிர்நீள் உட்காந்துருக்காங்களா 2 பேரும், வனிதா அம்மாவும் ஜோதி டீச்சரும், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இயற்கை இடர்பாடுகள் நடக்கும்போது, பேரிடர்கள் நடக்கும்போது அவங்க செய்யாத உதவிகளே கிடையவே கிடையாது. அப்படி ஓடி ஓடி உதவி செஞ்சவங்க மனித நேயம்னா தளர்க்குதுன்னு பேச வந்திருக்காங்க. என்னன்னு தெரியல, பாவம் அவங்களே குழம்பிட்டாங்க போல இருக்கு. 1910 ஆகஸ்ட் 26ஆம் தேதி ஆக்னஸ் கோன்ஜா அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தை அல்போனியா நாட்டில் பிறந்து அது தன்னுடைய 14வது வயதில் கத்தோலிக்க திருச்சபையில் துறவரம் போனது. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வருது. தன்னுடைய 17வது வயதில் இந்திய குழந்தைகளுக்கு ஆங்கிலம் கற்பிப்பதற்காக அது இந்தியாவுக்கு வருது. அந்த பெண் இங்கே இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் இந்தியாவில் உள்ள வறுமையுற்றவர்கள், நோயினால் வாடிபவர்கள், இந்த சமூகத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்டவர்கள், இவங்களெல்லாம் பார்க்கும்போது இது என்ன வந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொல்கத்தா நகரில் இறங்கி அங்கே தொழில்நோயாளிகளை புறம் தொட்டு மருத்துவம் செஞ்சாங்க. அவங்க வேறு யாரும் கிடையாது, நோபல் பரிசு பெற்ற அன்னை தெரேசா, அகிலம் முழுவதும் போற்றப்பட்ட அன்னை தெரேசா. அப்படிப்பட்ட அன்னை தெரேசாவின் வழிவந்தவர்கள் நம்ம எப்படி மனிதநேயம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அந்த அன்னை தெரேசாவை போல இன்னும் எத்தனையோ, அதாவது அந்த இடர்காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா வீடு வீடாக போய் உணவும் தண்ணியும் பாலும் உடைகளும் கொடுத்து கொண்டே இருந்தாங்க. யாரெல்லாம் பசிக்கு உணவு தராங்களோ அவங்கள சூரியன் கூட சுட மாட்டானா, அந்த அளவுக்கு உணவு நம்முடைய மக்கள் அவங்கள் தான் இன்று வாழக்கூடிய அன்னை தெரேசாக்களும் மகாத்மா காந்திகளும் கலாம்களும் அவர்கள். இப்படி இருக்கும்போது எப்படி மனிதநேயம் தேர்ந்து நம்ம சொல்ல முடியும்? வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது நடுவர் அவர்களே. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு தாத்தா பாட்டி இருக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த தாத்தா ரிட்டையர்ட் ஆகி கொஞ்சம் பணம் வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவர்கிட்ட யார் உதவின்னு சொல்லி போய் கேட்டாலும் ஓடி உதவி செஞ்சிருவார். அவர்கிட்ட பணம் இருக்கா இல்லையா அப்படின்லாம் பார்க்க மாட்டார். இப்போ 200 ரூபா தான் மருந்து வாங்குறதுக்காக வீட்டை மாட்டை கொடுத்து வச்சுருந்துருப்பார். யாராவது ஒரு பையன் இந்த மாதிரி சாப்பாடு இல்லை வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் வீட்டில் இருக்கா இல்லையான்னு பார்க்காம கூட எடுத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க. பார்த்துக்கோங்களேன். இருப்பை கூட அறியாத அதியன் கொடுத்தான் அல்லவா, அதே போல் வள்ளல்கள் வாழ்கின்ற பூமி நம்முடைய பூமி. அப்படி உதவி செய்ய, அதெல்லாம் எக்ஸப்ஷனல் கேஸ், விதிவிலக்கு. விதின்னு ஒன்று இருக்கும்போது விளக்குன்னு ஒன்று இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் அரிசியில் கல் இருக்கிற மாதிரி அந்த கல்லை புறக்கி தூக்கி போட்டுற வேண்டியதான். சிரித்து வாழ வேண்டும் பிற சிரிப்பில் வாழ்ந்திடாதே. சிரிப்புங்கிறது மனிதனுக்கு கிடைத்த பெரிய அருமருந்து. சிரிக்கக்கூடிய ஒரே மிருகம் மனிதன் தான். அப்போ கூட மனுஷன் சொல்ல, மிருகம் சொல்கிறான். இப்போ யார் நம்ம மட்டும்தான் சிரிக்கிறோம் அப்படின்னு. அப்போ எந்த விலங்கும் சிரிக்காது, மனிதன் மட்டும்தான் சிரிக்கிறோம். வாழ்க்கையில் சில பேர் பார்த்திங்கன்னா சிரிக்கவே மாட்டாங்க. என்ன பரிதாபம் தெரியல, அவனுக்கு என்ன கொடுமை நடந்துச்சோ தெரியல, சிரிக்கவே மாட்டாங்க. எள்ளு போட்டால் எள்ளு வடிக்கும், கொள்ளு போட்டால் கொள்ளு வடிக்கும். அப்படியே முகத்தில் உள்ளதெல்லாம் ஈரெல்லாம் கருகி வந்த மாதிரி முகத்தில் அப்படி ஒரு கடமை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் காசு கொடுத்தாலும் சிரிக்க மாட்டாங்க, அந்தளவுக்கு இருப்பாங்க. ஆனால் இதயம் திரண்டு சிரிக்கும் போது தான் நம்முடைய அத்தனை துன்பங்களும் வெளியேறும். அதே மாதிரி முகம் தெரியாத ஒரு குழந்தை சிரிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்குமே அந்த குழந்தையை பிடிக்கும், தூக்கி கொஞ்சணும்னு தோணும். அப்போ நான் ஒரு தடவை மாணவர்கள்ட்ட பாடம் எடுத்துக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். யார் வந்தாலும் தெரிஞ்சவங்க நமக்கு முன்னாடி வரும்போது அவங்கள பார்த்து சிரிக்கணும்ப்பா, அது ஒரு பெரிய மனித நேயம் அப்படின்னு சொன்னால், சிரிப்பது ஒரு மனித நேயம் அப்படின்னு சொன்னேன். நம்ம சொன்னது தான் பிள்ளைங்கள்லாம் கேட்டுருவாங்க இல்லையா. உடனே அந்த பொண்ணு மறுநாள் அவனோட வர்ற வழியில் ஒரு பையனை பார்த்து சிரிச்சிருக்கு. அவனும் சிரிச்சிருக்கான். மறுநாள் அவன் வந்திருக்கான், அந்த பையனும் வந்திருக்கான். இந்த பொண்ணை எப்போதும் போல் அம்மா தமிழம்மா தான் சொல்லிட்டாங்களே சிரிப்போம் அப்படின்னு சொல்லி சிரிக்க, அவனும் சிரிக்க. 3ஆவது நாள் அந்த பொண்ணுக்கு முன்னாடி இவன் நிற்கிறான். அந்த பொண்ணை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இவளுக்கு பயம் வந்துருச்சு, ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு 4ஆவது நாள் அது வேறு பாதையில் போயிடுச்சு. அடுத்த நாள் பார்த்தா இவன் அந்த பொண்ணையை காணான்னு சொல்லி அவன் தன்னாலாக சிரிச்சுட்டு கிடக்கிறான், தனியாக சிரிச்சுட்டு இருக்கான். அப்படியும் சில கேஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எந்த உதடும் பேச தெரிந்த சர்வதேச மொழி சிரிப்பு. அதனால் சிரிக்க வேண்டிய இடத்துல தான் சிரிக்கணும்.
சிரிக்க வேண்டிய இடத்தில் ஒருத்தி சிரிப்பை தொலைத்தால் அதுதான் மகாபாரதம். சிரிக்கக்கூடாத இடத்தில் ஒருத்தி சிரித்து வைத்தால் அதுதான் மகாபாரதம். சிரிக்க வேண்டிய இடத்தில் ஒருத்தி சிரிப்பை தொலைத்தால் அதுதான் ராமாயணம். மற்றவர்கள் விழுந்து விழுந்து சிரிக்க வைக்கலாம், மற்றவர்கள் விழும்போது சிரிக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உலகத்திலேயே உன்னதமான மனிதநேயம் சொல்லி கேட்டேன் அப்படின்னா சக மனிதர்களை நேசிப்பது. மனுஷனுக்கு மனுஷன் நேரில் பார்க்கும்போது அவங்கள பேசி சந்தோஷமாக நீ எப்படி இருக்க, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறோம் இல்லையா, அதுதான் உண்மையான மனித நேயம். அதையும் தாண்டி இருக்கு இல்லையா, அதையும் தாண்டி புனிதமான சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி இந்த உலகத்தில் மலர்ந்திருக்கக்கூடிய ஓரறிவு முதல் 6 இருக்கக்கூடிய உயிர்களை நேசிப்பதும் அதுதான் உண்மையான உயர்ந்த மனித நேயம்ங்கிறது. இப்போது எல்லா நாடுகளையும் தாண்டி நம்முடைய நாட்டில் என்ன தெரியுமா ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னா, ஆடு மாடு கோழி குஞ்சு பறவை அத்தனையும் நம்ம அப்படியே மனிதன் அப்படி நேசிப்பான் நம்ம வீட்டில் விடுவாங்க பார்த்தீங்க அப்படின்னா. அதுவும் குறிப்பாக நமக்கே தெரியும், நம்முடைய ஜல்லிக்கட்டு காளை இருக்கு இல்லையா, அந்த காளையை தன்னுடைய பிள்ளையாக நினைத்து வளர்க்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும்தான் உண்டு. அப்படிப்பட்ட மனிதநேயம் மிக்கவர்கள் தான் நம்முடைய தமிழர்கள் என்று சொல்வதில் நாம் எல்லாம் பெருமைப்பட வேண்டும். அதனால தான் பாரதி சொல்லியிருப்பாரு, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். நாங்கள் மற்ற சக உயிர்களை நேசிப்போம், அதையும் தாண்டி இந்த உலகத்தில் உள்ள அத்தனை உயிர்களை நேசிக்கக்கூடியவர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. மற்றவர்களை நேசிக்கும் போது அதே மாதிரி ஒரு மனிதன் தன்னைத்தான் நேசிப்பதும் மனித நேயம். மற்றவங்களை நேசிக்கணும், அதுவும் சரிதான். யார் ஒருத்தன் தன்னையும் நேசித்து மற்றவங்க கிட்ட அன்பா நடக்கிறானோ அவங்கிட்ட தான் இறைவன் குடியிருக்கிறான். உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுள்ளே உருபொருள் கொண்டேன், உடம்பினில் உத்தமன் குடிகொண்டான் என்று உடம்பினை ஆண்டிருந்து ஓம்புகின்றேன் அப்படின்னு சொன்னார். அப்போது இறைவன் அப்படிங்கிற ஒரு வெளியில் கிடையாது, ஒவ்வொருத்தர் அன்பான உள்ளத்தில் தான் இறைவன் குடிகொண்டிருக்கிறார். அதனால் நம்மளை நேசிக்கணும். அடுத்தவங்களுக்கு ஓடி ஓடி தொண்டு செய்யலாம். அடுத்தவங்களுக்கு ஓடி ஓடி தொண்டு செய்யும்போது நம்ம கற்றுக்கிட்டா தான் 4 பேர் நமக்கு ஓடி வராமல் இருக்கிறதுக்காக பார்க்கணும். இது எல்லாவற்றையும் தாண்டி வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னார் வள்ளலார். ஒரு பயிர் வாடுறது கூட ஒரு மனுஷன் பார்த்து வாடிருக்காரு அப்படின்னா அவருடைய மனசு எப்படி ஒரு இறுக்க குணம் கொண்டதாக இருக்குன்னு பார்த்துக்கிறோங்க. அதே போல் என்ன கொடுப்பான் எவை கொடுப்பான் என்று அறியாமல் இன்னும் கொடுப்பான், இவை போதாது என்றால் மேலும் கொடுப்பான், இவை குறைவென்றால் இன்னும் கொடுப்பான், எங்கள் கர்ணன் தன்னையும் கொடுப்பான் தன் உயிரும் தான் கொடுப்பானே. அப்போ அப்படிப்பட்ட கர்ணன்களும் வள்ளல்களும் வாழ்ந்த பூமி நம்முடைய பூமி. இவ்வாறு நான் இறுதியாக சொல்லி முடிக்கின்றேன். அன்பும் கருணையும் இருக்கக்கூடிய இடத்தில் தான் இறைவன் வாழ்கிறான்னு சொல்கிறோம். அன்பு வேறு இறைவன் வேறு கிடையாது. அன்பும் இந்த சிவன் பக்கத்திலேயே இருக்கார். அன்பும் சிவமும் இரண்டாவது யாரும், அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அழிகிறார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. மனித நேயம்ங்கிறது வேற எங்கேயும் கிடையாது, அன்பு தான் உண்மையான மனித நேயம். இப்போ நம்மக்கிட்ட பக்கத்தில் இருக்கக்கூடிய இவங்க கிட்ட நம்முடைய அன்பை காட்டுவது தான் உண்மையான மனித நேயம். அதே போல தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம், மண்டினை ஞாலத்து வாழ்வோருக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் விழி கொடுத்தோரை, இப்படி எத்தனையோ அடுக்கிக் கொண்டே போய்கொண்டே இருக்கலாம் இல்லையா. நம்முடைய வாழக்கூடிய அன்னை தெரசாக்களும் மகாத்மா காந்திகளும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். அவர்களையும் நேசிப்போம். கடல் நீர் இல்லையா, மனிதநேயம் என்பது கடல் போன்றது. கடலில் சில துளிகள் அழுக்காக இருக்கலாம், கடல் முழுவதும் அழுக்காக இருப்பாது. மனிதனாய் இருப்போம், மனிதரை நேசிப்போம், மனித தன்மையை போதிப்போம் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.